நம்ம அதிர்ஷ்ட நடிப்புல ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல கடைசியாக வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு அமோக வரவேற்பை பெற்றது. ஸோ யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் ஆதிக் இந்த அளவிற்கு நம்ம இயக்கியவர்களை வைத்து படத்தை கொடுப்பாரா அப்படின்னு பலருமே வாய்ப்பளிக்கும் அளவிற்கு இந்த திரைப்படம் அமைச்சது. அதிர்ஷ்டருடைய கரியர்லேயே தமிழகத்துல அதிக வசூல் செய்த திரைப்படமாக இந்த படம் அமைச்சது. தமிழகத்துல மட்டுமே பாத்தீங்கன்னா இந்த படம் கிட்டத்தட்ட 300 கோடி வரை வசூல் பண்ணுச்சு. ஓவராலாக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500ல இருந்து 600 கோடி வசூலாகி இருக்கும். படத்துடைய வியாபாரத்தையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 800 கோடி வரை வசூல் வந்திருக்கும். ஸோ ஆகையால இந்த திரைப்படம் தான் அதிர்ஷ்டருடைய திரைப்பயணத்திலேயே அதிக வசூல் செய்த திரைப்படமாக அமைச்சது. ஆகையால பாத்தீங்கன்னா மீண்டுமே ஒரு வாய்ப்பை ஆதிக் அவர்களிடம் நம்ம இயக்கி அவர்கள் கொடுத்திருக்காரு. ஸோ நம்ம அதிர்ஷ்டருடைய ஸ்டைலே ஒரு இயக்குனர் படுத்து விட்டால் தொடர்ச்சியாக 3 அல்லது 4 படங்கள் அந்த இயக்குனருடனே ஒர்க் பண்ணிடுவாரு. ஸோ கண்டிப்பாக ஆதிக்கிற்கு இயக்கி 64 மட்டுமல்ல இந்த படத்தை அவர் சரியாக பண்ணிட்டா அடுத்தடுத்த பட வாய்ப்புகளுமே இருக்க வாய்ப்பு இருக்கா. இந்த நிலையில இயக்கி 64 படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் செய்தி பற்றி அதிகாரப்பூர்வ தகவல் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை அடுத்த மாத இடையில வச்சுக்கலாம் அப்படின்னு படக்குழு முடிவு பண்ணிருக்காங்களா. இதற்கான அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியாகலாம் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.